மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரம்பிப்பது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு சுக்கிரனோட தொடர்பு பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுது. அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு சுக்கிரனோட தொடர்ந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக உருவாகுதுன்றீங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் 7 சனி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஜென்மத்தில் சனி வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் வரப்போகுது, வம்பு வழக்குகள் வரப்போகுது, சட்ட சிக்கல்கள் வரப்போகுதுன்ற மாதிரி எல்லா ஜோதிடர்களும் சொல்லி எங்களை பயமுறுத்துகிற மாதிரி எனக்கே தெரியுது. ஆனால் நலமாக தான் எங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வைக்கும்போது ஒரு பயம் உருவாகுது அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த ஆவணி மாத பலன்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். தெளிவாக ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேங்க. உங்கள் ராசியில் இன்றைக்கி ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கார். மீன ராசியில் தான் இருக்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருந்துகிட்ருக்கார். அப்போ வக்ரத்தில் இருந்தார்னா பின்னோக்கி செல்கிறதா அர்த்தம். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறதா ஒரு அர்த்தம் அப்படின்றீங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை எந்த விதத்திலையும் பாதிப்பையும் தர முடியாது. அடுத்தது இந்த சனி பகவான் மீன ராசியில் இப்போதைக்கு இருக்கிறார் இல்லைங்களா? சனிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தால் சனி பகவானின் கை கட்டப்படுன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, உங்களுக்கு 7 சனியின் தாக்கங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் எல்லளவும் பாதிப்பை தராது. நீங்கள் மனம் போல் உங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். சனி பகவானின் தாக்கத்தினால எல்லளவும் பாதிக்கப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த நேரம் இருக்குங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரங்க, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். ஏன்னா சுகஸ்தானத்தில் உங்கள் குரு பகவான் உட்காந்துருக்கனால மன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் ஏதோ இந்த 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார ஒரு நல்லது செய்ய போகிறீங்க. உங்கள் குடும்ப உறவுகளில் காது குத்து, மொட்டடிக்கிறது, திருமணம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய விதிகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாக போகுதுங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வாகன யோகத்தை குறிக்கிறனால பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேர காலங்களில் தாயாரின் உடலில் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா மீனராசி என்பவர்களின் தாயின் உடலில் பார்த்திங்கனாக்கா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து முழுமையாக ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த நேர காலங்களில் தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, உங்களோட தொழில் எந்த விதத்தையும் தடைபட போகிறது கிடையாது. இருக்கிற தொழில்களை அப்படியே ரன் பண்ணுங்கள். தொழிலில் எந்த விதத்தையும் பிரச்சனை கிடையாது. வருமானத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள் இருக்காது. சொந்த பந்தத்தினால எந்த விதத்தையும் பிரச்சனை கிடையாது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடக்கூடிய காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் இருக்கிற வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள். தொழில் எதுவும் தடைகள் கிடையாது. அதே வேளையில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்துலேருந்து 2026 ஜூனுக்குள்ளார நீங்கள் அரசு வேலையை முயற்சி எடுத்து உள்ளே போய் உட்காந்துடணும். இதுதான் ஒரு செட்டில்டு நிலைமைக்கான அமைப்பு. 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி முடிஞ்சிட்டால் அது சனி பகவான் கையில் ஓங்கப்படக்கூடிய காலகட்டத்தில் அது தடுக்கப்படலாம். அதனால் 2026 ஜூனுக்குள்ளார உங்களோட எஃபெக்ட் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அரசு உத்தியோகத்தில் உள்ளே பூந்துக்குங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இந்த நேர காலங்களில் தொழிலை ஓரளவுக்கு நிர்ணயப்படுத்தி ஒரு லெவலில் போய் உட்காந்துக்கிறது நல்லாயிருக்கும். இந்த நேர காலங்களில் விரிவுபடுத்தாமல் விட்டுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி அமைப்புகள் உருவாகும். அதே வேளை தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற இந்த இடம் தான் நமக்கு செட்டில்டு அப்படின்ற மாதிரி 2026க்குள்ளார உட்காந்துக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருட காலத்துக்கு இடத்தை மாற்ற வேண்டாம் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இல்லை சார் நான் இங்கே இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்திலேருந்து முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த நேரத்தில் இருந்து 3 ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி மாநிலத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் வெளிநாடு போனீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்க முடியும். போனீங்கன்னா இன்னும் 3 வருடத்துக்கு இங்கே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. முயற்சி எடுத்து வெளிநாடு போகணுன்னா இந்த 2026 ஜூனுக்குள்ளாரே கிளம்பிடுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிப்புகள் இருக்காதுன்ற விதிங்க. கடன் மட்டும்தான் வரும். அது வீட்டு மேலே கடன் வர்றது விதிகள் உருவாயிடும். வீடு கட்டுறதும் ஒரு யோகம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நேரத்துக்கு பிறகு யார்கிட்டையும் பணங்காசுகளை கொடுத்து வைக்காத வேண்டாம். சொந்த பந்தம் தானே, அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்காம கையிருப்பு பணத்தை யார்கிட்டையும் கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க.
கொடுத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தன் வேலை வந்து தன் பொழப்புன்ற மாதிரி இருக்கணும். யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடுறது கொடுக்கல் வாங்க விஷயம்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் பிரச்சனைகள் வரதுக்கான காலகட்டம்னு சொல்ல எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெகு நாட்கள் திருமணம் ஆகலையா, இந்த 2026 ஜூனுக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது, பெண்ணை பார்த்து பையனை பார்த்து முடிச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தை கடந்தால் அடுத்த ஒரு 3 வருட காலத்துக்கு வாய்ப்புகள் தடுக்கப்படுன்றது ஒரு விதிகள் உருவாகுது. அதையும் பார்த்து இருந்துக்குங்க. அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருந்தாலும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் குரு சுக்கிரன் தொடர்பு 4ஆம் இடம் தொடர்பு வரதுனால குழந்தை பேர் அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிரந்தரமான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதில் போய் நீங்கள் உட்கார்றது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உட்காராமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அப்புறமேலு கொஞ்சம் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். 2026 ஜூன் மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு எதிரிகள்னால எந்த விதத்தையும் பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே நட்பு சொல்கிற மாதிரி இருக்கும். 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகும் எல்லாரோடையும் கவனமாக பயிலுங்க. அந்த நேரத்தில் எதிரிகள் யாருன்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. எதிரிகள்ன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுனாக்கா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி வர்றதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. அது போராட வேண்டாம் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் தெரிகிற மாதிரி கிடையாது. பொருளாதார ரீதியாக உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். உடல் ரீதியான தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் வயது வந்த நபர்கள் யாராவது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு வருடமும் உங்களோட ஃபுல் செக்கப் எடுத்துக்கொள்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. ஆனால் அதே வேளையில் ஒரு எடுத்துக்காட்டுகளும் சொல்கிறேன். ஏன்னா நல்லதாகவே சொல்லிவிட்டு தீமை பயக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்குன்றதையும் நான் சொல்லணும் இல்லைங்களா, அதையும் சொல்லணும். அந்த விதிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2.5 வருட காலகட்டமானது உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் உட்காந்து வலுவாக செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த நேரத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த இதை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதை வராத அளவுகளுக்கு இந்த 2026 ஜூனுக்குள்ளாரையே நீங்கள் திட்டமிட்டுட்டிங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புலேருந்து மீண்ட முடியுன்றீங்க. அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கையிருப்பு பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து வைக்கக்கூடாதுன்றீங்க. அதுக்கு முன்பாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. உங்களோட குடும்ப ஜோசியர்கிட்ட கொடுங்க. இது தெளிவாக யார்கிட்டையாக பார்த்துட்ருக்கீங்க. ஐயா என்னோட மீன ராசி இதை மாதிரி பலன் சொல்லியிருக்காங்க, எனக்கு 2026 ஜூனுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது, நான் எதை மாதிரி செய்யலாம், எது செய்யக்கூடாது, குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நான் வெளிநாடு போகலாமா, இங்கே இருக்கலாமா, சொந்தத்தில் செய்யலாமா, தனியார் துறைக்கு வேலைக்கு போகலாமா, அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி எடுக்கலாமா, அரசு உத்தியோகத்தில் இருந்துருக்கேன், என் மேலே பழிச்சொல் எதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போயே ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிர்கால வாழ்க்கையில் ஓரளவுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக மாறிடுங்கன்றீங்க. இதெல்லாம் திட்டமிடாமல் செயல்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான காலகட்டமாக உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அயன சயன போக உறவு துறவு என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, முட்டுக்கட்டையும் போடக்கூடியது. ஏன்னா இங்கே 7 நடக்குது கோச்சாரத்தில், முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு சொன்ன உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சூரியன் ஆவணி மாதத்தில் இருக்கார். அப்போ சனி 2 அதில் என்ன ஒரு பீட்டி, சனி வக்கரமாகி உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்குது. அப்போ மீனத்தில் 7.5 சனி நடக்கிறது ஒரு நெகட்டிவ் மட்டுமல்ல, செவ்வாயை பார்க்குறாரு பாருங்கள், கன்னி செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ கன்னி செவ்வாயை பார்க்கும் பொழுது மிக கவனத்தோடு இருக்கணும். எங்கே கவனத்தோட, குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். குதூகலத்தை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான், யார் இல்லைங்கிறது. பட் இருந்தாலும் 7 இல்லையா, அந்த தாக்கத்தை எடுக்கணும் இல்லையா. அப்போ நிச்சயமாக அந்த தாக்கத்தை எடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பெருமான். செவ்வாய் சனி வக்கரத்திலிருந்து பார்க்கறதுனால கூடுதலான அந்த பவர் இருக்குங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது கடக செவ்வாய் இல்லை, அங்கே இருக்கிறது கன்னி செவ்வாய். அப்போ கன்னியில், அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கன்னியில் செவ்வாய், கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், கன்னி செவ்வாய் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ உங்களுக்கு வேண்டிய தொழில், ஃபைனான்ஸு, வெளிநாடு, அரசியல், அரசு, நிர்வாகம், ஃபைனான்ஸு, பூக்கள், மலர்கள், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஜவுளி, ஆன்மீக தேடல், ஆன்மீக கட்டளை, அறக்கட்டளை, எல்லா பாகுபாடு இல்லாத தவசிகள் வரும் குகை, அண்ணாமலை, இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வாழ்வு உண்டாகும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தொழிலையும் சிறப்பாக இருக்கும்.
எல்லா வகையான தொழிலும் பண்ணிட்டு வந்தால் இந்த பாகுபாடு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொடக்கூடாது. இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு மீன ராசிங்க, அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோமுங்க. எத்தனை நாளைக்கு? அதுதான் கணக்கு. அது நம்ம கணக்கு இல்லை, விதி கணக்கு. அதனால் மதியை நம்ம வெல்ல முடியாது. மதியில் பார்க்கலாம், என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். முடிவு யார் கையில் இருக்குது? விதிவு கையில் இருக்குது. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. எப்போ? 19/10 இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொடுப்பதற்கு நடைமுறைப்படுத்துகின்றார், ஒரு கைடு பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? அதாவது தாக்கங்கள் குறையுது. உங்களை 9ஆம் பறவை பார்க்குறாரு, உங்கள் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ அதிசார குரு என்னது? அதிசார குரும்போது உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு தகுந்த வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு தகுந்த வெற்றிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய கடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடைகளை தகர்த்தெறிந்துடுவார். வெளிநாடு போங்க, 7 நடக்கும்போது வெளிநாடு போங்க, அப்பா அம்மாவை காதுகாத்துக்குங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் மறந்துடாதீங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிக மிக முக்கியம். புரட்டாசி மாதம் வருதில்ல, அடுத்த புரட்டாசி வருதில்ல, புரட்டாசியில் பாருங்கள் சனீஸ்வரனை கும்பிட சொல்லுவாங்க. என்னையே அமாவாசைக்கு ஆடிக்கு அப்துல் கதாருக்கு அமாவாசைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. புரட்டாசி வரும்போது ஏன் சனிக்கிழமை கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நான் ஒரு பதிவை நான் போடுறேன். இருந்தாலும் இப்போ மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் ஒரு மகத்தான ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலையும் குடும்பத்திலும் சரி, குடுக்கல் வாங்கல அறவே நீ என்ன ஆனாலும் சரி, எது வந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல அறவே நீங்கள் இருக்கணும். மிக கவனமாக குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் போச்சுன்னா உங்களுக்கு வராது. அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல கவனமாக. ஏன்னா உங்களுக்கு சனி பார்ட்னர் சரியில்லை, பார்ட்னர்ஷிப் சரியில்லை. ஏற்கனவே 7 முதல் சுற்று இருந்தால் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். அதனால் தயவுசெய்து பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கண்டிப்பாக விநாயகருடைய காரிய சித்தி மாலை. பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றேன். அந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை படித்து தான் நான் வேலைக்கு போனேன். காரிய சித்தி மாலையை படித்து தான் ஒருத்தர் யூஎஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரொமோஷனில் போயிட்டேன். எனக்கு ஜூனியர் 30 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, எனக்கு ஜூனியர் கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்கள் காரிய சித்தி மாலையை சொன்னீங்க, நான் வந்து சேர்ந்துட்டேன். அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் ஒரு லேடி பேசுகிறாங்க, காரிய சித்தி மாலையை படித்து தான் நான் வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காரிய சித்தி ஒரு கடமையை, ஒரு வேலையை, தடையை தகர்த்தெறிவது, சித்தியை கொடுப்பது காரிய சித்தி மாலை. அதில் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதை பண்ணி 7 நடக்குது. சனீஸ்வருடைய தாக்கத்தை எடுப்பதும் காரிய சித்தி மாலை. எனவே மீனராசி நேயர்களுக்கு அவங்கவுங்க தொழில் அகலக்கால் வைக்காமல் சிக்கனமாக நடந்து கொண்டால் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் எவ்வாறு உங்களுக்கு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த ஆவணி மாதம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா, அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதகமான பலன்களை பத்தி கொடுக்க போறாருன்றதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் விளக்கமா இப்ப பார்க்க போறோம். பொதுவாகவே நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க. அப்படி கொடுத்துருந்தா ஐயா 1000 வருஷமெல்லாம் இந்த காலத்துல யாருக்கும் வாழ போறா, வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்லை, இளவுக்கு வரவன் தாலி இருக்க போறதில்லை, சொல்றவன் யாரும் நம்மளை காப்பாற்ற போறதில்லை. இதுதான் இந்த உலகம். கையில காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி கூட மதிக்காது. அதுதான் இந்த காலம். பொதுவா பாருங்க, காசு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை காசு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறதில்ல. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க அனுபவத்துல நிறைய பேர் பாருங்க, நீங்க நல்லா இருந்து காசு பணத்தோட ஒரு பொன் பொருளோட நல்லா டிப்டாப்பா நல்லா ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அவங்க எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கிறாங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா, வீட்டு நல்லா இருக்கிறாங்களா, இன்னும் அங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை வீடு மாறிட்டீங்களா, உங்களை விசாரிப்பாங்க.
அதே நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் பங்காளிகளாக இருந்தாலும் உறவினர்கள் கூட அவன் கிடக்குறான் யார் அவனு பேசுறது அப்படின்னு போயிடுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திருப்பு உங்க ராசி இருக்கு பாத்தீங்களா, காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த உடைய மீன ராசி, மறைவு ராசி. அதாவது மீன ராசியில பிறந்தவங்க குறைஞ்சபட்சம் 10 கோடி 12 கோடி பேர் இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? இந்த 10 கோடி 12 கோடி பேருமே நீங்க நல்லா இருப்பீங்க நான் சொன்னா நல்லா, அதாவது கஷ்டப்படுறவங்க சந்தோஷம் இவர் சொல்றது அப்படின்னு ஏத்துக்குவீங்க. நல்லா இருக்கிறவங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கே தெரியுமே அப்படிம்பீங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம், தொலைச்ச இடத்துல தான் தேடணும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த உலகத்துல சாதிக்க முடியும். வாய்ப்பு கிடைக்காதவங்க ஒருபொழுதும் சாதிக்க முடியாது இல்லைங்களா? அதுபோல வாய்ப்புன்றது நாமளாதான் உருவாக்கிக்கணுமே தவிர நம்மளை தேடி வராது. சாமி காட்டி தான் விடும், ஊட்டி விடாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு சாமி காட்டி விட்டுருக்குது, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். என்ன சாமி அப்படிப்பட்ட பெரிய சாமி காட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க மனசுல. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி. பொதுவா ஜென்ம சனி அப்படின்னா, சனி பகவான் போய் ஒரு கட்டத்துல உட்காராருன்னா அந்த வீட்டுக்கு முழுமையா அழிச்சு விடுவார். ஒரு மனிதனுக்கு மொத்தம் 3 ரவுண்டு 7.5 சனி. மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. இப்போ உங்களுக்கு ஒரு 25, 26, 27 வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு, அதாவதுன்றது மங்கு சனி. ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்குள்ளார, ஒரு 47, 48க்குள்ளார இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொங்கு சனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா இது மாரக சனி. மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. அப்படி பார்த்தா இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கிறது ஜென்ம சனி. முதல் ரவுண்டா இருந்தா என்ன, மங்கு சனியில ஜென்மச்சனி. ரெண்டாவது ரவுண்டா இருந்தா பொங்கு சனியில ஜென்மச்சனி. மூணாவது ரவுண்டா இருந்தா மாரக சனியில ஜென்மச்சனி. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன் கொடுப்பான் இல்லைங்களா? ஆனா சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கரெக்டா 3 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துருக்கிறீங்க. வெளியில சொன்னா வெக்கக்கேடு சாமி, 10 பேர் தெரிஞ்ச அவமானம். இப்ப வரைக்குமே வீரத்துக்கு வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்கிறேங்க, கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. என்னடா பண்றது, இந்த உலகத்துல பிறந்தாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க தான் பாதி பேர். இதுலயுமே அதாவது தனக்காக வாழாம தான் பிள்ளைங்களுக்காக வேண்டி தன் குடும்பத்துக்காக வாழ்றவங்க பாதி பேர். ஒண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழல, மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ, இது போல மற்றவங்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க. 4 விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்களோட ஜாதகம் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? அப்படி பிறந்த நேரம் பிறந்த டைம் கரெக்டா எடுத்து நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்க ஜாதகம், அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் வைங்க. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு முறையா திருக்கணித முறைப்படி உங்க ஜாதகத்தை எடுத்து, நான் என்ன படிப்பு படிச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் படிச்சு முடிச்சுட்டுங்க அந்த வயசு போயிடுச்சு, எந்த வேலைக்கு போனா நான் நல்லா இருப்பேன், அந்த வயசு போயிடுச்சுங்க, அடுத்தது என் பிள்ளைங்க அதாவது அவங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது, இது முதல்ல உங்க ஜாதகத்தினோட அடிப்படையில முறைய திருக்கணித முறைப்படி முதல்ல பாருங்க. அப்படி பார்த்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது. ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க என்ன தெரியுங்களா, அதாவது ஒருத்தர் ஜாமீன் எடுத்து போடுறாங்க, ஒருத்தர் 10 ரூபா வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தர் உதவி செய்ய சொல்றாங்க, செய்யலைன்னா தப்பா போயிடுமே, அந்த இடத்துல நம்ம கெட்ட பேர் வாங்கிடுமே அப்படின்னு சொல்லி கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள இருக்குதான் செய்யறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க செஞ்சுட்டு பாவின்ற பேர் வாங்குறதை விட வேண்டாம்னு ஒரே வார்த்தையில் விட்டுருங்க, கெட்டவனா இருந்துட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ நடக்கிறது ஜென்ம சனி. அதாவது
கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் விரையும் மன்னி பண்டவோர் நாட்டை விட்டு நீங்க வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை அனுபவிக்கிற நேரம் தான் இந்த 3 வருஷ காலமா. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு சொந்த ஒரு உழைப்பிருந்தும் சாதிக்க முடியாம, பூர்வீக இடம் இருந்தும் வாழ முடியாம, குடும்பம் இருந்தும் சப்போர்ட், அதாவது சொந்த பந்தம் இருந்தும் சப்போர்ட் நமக்கு தேடிக்காம, எல்லாம் இருந்தும் அனாது போல. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு எட்டின பிரகாரம் நமஸ்காரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல கும்பராசிக்கு இந்த உடைய ஆவணி மாசம் நிச்சயமா சொல்றேங்க. இதெல்லாம் நான் ஏன் வளர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், இது எல்லாமே எனக்கே தெரியுங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்மச்சனி கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரு. அப்ப கும்பத்துக்கு போயிட்டாரா? இல்ல, மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இந்த காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு. அப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரா? இந்த காலகட்டம் உங்களுக்கு 4.5 மாதம் நல்லா இருக்கும். அப்ப 1 மாசம் போயிடுச்சு, இன்னும் 3.5 மாசம் இருக்குது. இந்த 3.5 மாசம் என்ன பண்ணலாம் முதல்ல அது நீங்க தேடுங்க. ஒன்னாச்சுங்களா? ஏன்னா சனி வக்கரத்துக்கு போயிட்டா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரா, இப்ப நல்லது கொடுப்பார். கெடுதல் பண்ணிட்டு இருந்தாரா, இப்ப நல்லது பண்ணுவார். அதனால சனி பத்தி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம். சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு. அதனால சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இப்ப இல்லை. ஒரு விஷயம். 2வது, உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தான குருவா இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவா இருக்கிறாருன்னா 4ஆம் இடம்ன்றது ஒரு ஆரோக்கியம் மட்டுமா நினைப்பாங்க. 4ஆம் இடம்ன்றது வீடு, சொத்து, நிலம், பூமி, இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். 4ஆம் இடம்ன்றது ஒருத்தருக்கு 4ஆம் இடம் வலுத்தாதான் வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும், சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். அப்போ உங்க 4ல குரு உட்கார்ந்து இருக்கிறாரு, நல்லாதான் இருக்குது. உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதே உங்க ஜாதகத்துல உங்க குரு இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை, வீடு பிரச்சனை, தோட்டத்துறவு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். இது உடனே இந்த மாசம் மட்டும் ஆகுமான்னு கேட்டா இல்ல. 2026ல 6வது மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு சுகஸ்தான குருவா தான் இருப்பார். அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். சரியா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் யாருன்னா மங்களக்காரகன் தான் செவ்வாய். கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? சகோதரன். அப்போ உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வரன், திருமண வாழ்க்கை. இப்போ ஒரு உதாரணம், என்னோட அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க, என் சகோதரிகளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், சுப வேலைகள் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா உங்க நேரம் அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்ப 28 தேதிக்குள்ளார ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஒன்னாச்சுங்களா? இது போக சுக்கிரன் 4ல இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் தான் 4வது வீட்டில் இருப்பார். 4ஆம் தேதி நைட்டெல்லாம் 5வது வீட்டுக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா 5வது வீடுன்றது புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானத்துக்கு போய் சுக்கிரன் உட்காந்துட்டா நிச்சயமா இந்த குழந்தை வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரன் நல்லா இருக்கும். குறிப்பா எனக்கு பார்த்தா கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு எப்ப கிடைக்கும், நான் இதுக்காக வேண்டி நான் பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சக்சஸ் ஆகுமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், முயற்சி எடுங்க, வாய்ப்பு உண்டு. ஒன்னாச்சுங்களா? இது போக பார்த்தா புதன் உங்களுக்கு 5ல் இருக்கிறாரு. புத்திக்காரகனே போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 14 தேதி வரைக்குமே உங்களுடைய யோசனை எல்லாம் நிறைய செயல்படும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, எது செஞ்சா நல்லா இருக்கு, எப்படி போனா நல்லா இருக்கு, குழப்பம் நிறைய இருக்கும். 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் இந்த குழப்பமெல்லாம் இருக்குதான் செய்யும். 14 தேதிக்கு மேல பார்த்தா நீங்க அந்த எதிர்பார்க்குற வேலை, அந்த காரியம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே இந்த வேலை சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்க எண்ணம், எதிர்பார்ப்புகள் கரெக்டா இருந்தால், ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒன்னாச்சுங்களா? இது போக உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறார். சூரியன் இது போல மீண்டும் ஒரு சொந்த வீட்டுல உட்காரணும்னா இன்னும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டுல உட்காருவார். சித்திரை மாசத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அப்புறம் சூரியன் மேசராசியில் இருக்கும். அதே மாதிரி வைகாசி மாசத்துல பிறந்தீங்கன்னா சூரியன் ரிஷபராசியில் இருக்கும். அதே மாதிரி ஆணி மாசத்துல பிறந்திருந்தா சூரியன் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கும். ஆடி மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் கடகராசியில் இருக்கும். அப்ப இது ஆவணி மாசம். அப்ப இந்த ஆவணி மாசம் சூரியன் எங்க இருக்கும்? தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும். அப்ப தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்தது 6ஆம் இடம். அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய
மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் நிச்சயமா சொல்றேன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கஞ்சி குடிச்சா கூட கொஞ்சம் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஒன்னாச்சுங்களா? அடுத்தது உங்களுக்கு சனி 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது வக்கரத்துக்கு போயிட்டாரு, பிரச்சனை இல்லை, பொறுமையை கடைபிடிங்க. நான் முன்னே சொன்ன மாதிரிதான், எது ஆகும் எது ஆகாது அது பிரிச்சு எடுங்க. புரியுதுங்களா? எதையுமே உள்வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் வெளிப்படுத்துங்க. அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா?